ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு பிக் பாஸ்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோல வீட்டில் இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ்ல எதனா ஒரு டாஸ்க் கொடுத்து ஒரு ப்ரெஷர்லேயே வச்சுட்டு இருக்காப்ல. இன்னைக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாப்ல. அந்த டாஸ்க் என்னன்னாக்கா, இந்த பிக் பாஸ் விட்டு வெளியே போனாக்கா இவங்கெல்லாம் ஒரே ஒரு அதாவது மனசளவில் இந்த நினப்பு கூட வராது அப்படின்ற மாதிரி யார் யாரு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. இதில் ஹைலைட்டாக 3 பேரை காமிக்கிறாங்க. அதில் விக்கல் சீக்கிரம் ஃபஸ்ட்டு வராப்புல. அவருக்கு நம்மளுக்கு எல்லாருமே தெரிஞ்சது தான். திவ்யாவை சொல்வார், திவ்யாவுக்கு பிடிக்கல, திவ்யானுடைய ஆட்டிடியூட் பிடிக்கல அப்படின்ட்டு. அந்த ஆளுக்கு ஒரு விக்ரம் வந்து திவ்யாவை ஃபைண்ட் அவுட் பண்ணுற அளவுக்கு சாண்ட்ராவை ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியல. சாண்ட்ராவுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாப்புல. திவ்யாவுக்கும் சாண்ட்ராவுக்கும் அப்படி என்ன ஒரு வேறுபாடு பார்த்துட்டாருன்னு தெரியல. திவ்யாவை விட சாண்ட்ரா இவருக்கு வந்து நல்லவரா உத்தமரா கரெக்டான ஒரு ஃபைண்ட் அவுட்டே பண்ண தெரியல விக்ரம்க்கு. இதில் வந்து இவர் பேசிட்டு இருக்காரு, நான் வந்து திவ்யாவுக்கு வந்து திவ்யா எனக்கு வெளியே போனால் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாரு. சரி, ஓகே, அவர் அந்த அளவுக்கு கேவலமான ஒரு ஃபைண்ட் அவுட் பண்ணுறாப்புல. ரெண்டாவது இந்த வியானா வராங்க. வியானா வந்து வன்மத்தை கொட்டுறாங்க. ஒஸ்ட்டுங்க, சும்மா விக்ரமியே போட்டு தாழ்ச்சின்னு இருக்கு. இன்னும் பின்னாடி பேசிட்டான் ஒண்ணுமே இல்லை. இன்னும் பின்னாடி பேசிட்டு இருக்க போறாப்புல. அந்த பொண்ணு சரியா கேம் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாப்புல. அவ்வளவுதான், வேற என்ன சொல்லியிருப்பாப்புல, என்ன நாமினேஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த வீட்டுல வினோத்துக்கு நீ எவ்வளவு பண்ணியிருப்ப, எவ்வளவு செஞ்சிருப்ப, அவரு உனக்கு எவ்வளவு பண்ணியிருப்பாரு. ஆனா இப்ப நீங்க நண்பரா இல்லையா? ஸோ திஸ் இஸ் த கேம். திவ்யா வந்து சாண்ட்ரா சொல்றாங்க, இந்த மாதிரி கேவலமான ஜென்மத்துலலாம் நான் பார்த்ததே இல்லை, இவ்வளவு மோசமான ஆட்டிடியூட் ஆளுங்களெல்லாம் நான் பார்த்ததே இல்லை, இவங்களாம் என் வாழ்க்கையிலே வரவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அது யாருன்னாக்கா சாண்ட்ரா சொல்றாங்க. என்னடா இவ்வளோ திவ்யா வந்து பேசுறாங்களே அப்படின்னு பார்த்தாக்கா நேற்று வந்து வியானாவும் ரம்யா வந்து திவ்யா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருப்பாங்க. சாண்ட்ரா வந்து பொசசிவ் ஆன விஷயங்கள் எல்லாமே சொன்னதுனால இப்போ அவங்களுடைய ஆக்ஷனே வேற மாதிரி போயிருக்கு. ஆனால் திவ்யா வந்து பிக் பாஸ் வீடு முடியறதுக்குள்ள இந்த பிரச்சனைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்போ ஒரு எதனா ஒன்று பண்ணுவாங்க, கிழிச்சு தொங்க விடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த நிகழ்ச்சிக்கோசம் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். திவ்யா அதை பண்ணனா ரொம்ப நல்லா இருக்கும். சாண்ட்ராவை கிழிச்சாங்கன்னா நல்லா இருக்கும். பார்ப்போம், அது பண்ணுறாங்களா இல்லையா, திவ்யா பண்ணுறாங்களா இல்லைன்னு பொறுத்திருந்து பார்க்கணும் மக்களே. ஸோ மக்களே, இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ. இந்த ப்ரோமோவில் இப்படிலாம் பேசுறதுனால ஒரு ஆர்குமெண்ட்டோ ஒரு சண்டை சச்சரோ எதுவுமே வரப்போதில்லை. ஃபைனலிஸ்ட்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ அடி அடிச்சு இதுக்கு மேலே என்ன அடிக்க போகிறீங்க, நாங்கள் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு வந்துட்டாங்க. என்ன டாஸ்க்கு கொடுத்து என்ன பண்ணாலுமே இதுக்கு மேலே யாரும் உடைய போகிறதில்ல. எல்லாரும் தலையாட்டிட்டு தான் போகிறாங்க மக்களே. ஸோ அடுத்த லைவ்ல அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.